கிரே ஹேர் டச்சப் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் டை நேச்சுரலாக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கரிசலாங்கண்ணி பொடி 3 அல்லது 4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவு முதலையே கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஹென்னா பவுடரும் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இந்த 3 பொடியுமே முடி வளர்ச்சிக்கும் முடி கருப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இரும்பு வடை சட்டியை அடுப்பில் வச்சு இந்த 3 பொடி ஒன்றா சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பொடி ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இது கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. நம்ம வறுக்க அந்த பொடி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். நான் போட்டிருக்கிற இந்த அளவு பொடிக்கு கம்மியாக தான் டை கிடைக்கும். உங்களுக்கு டை இன்னும் அதிகம் வேணும்னா நம்ம போடுற பொடியோட அளவை அதிகம் பண்ணிக்கணும். இப்போது ஓரளவுக்கு நல்லாவே கலர் மாறிடுச்சு. நாம் வரப்பொடியை வறுக்கிறதுனால நேரம் ஆக ஆக புகைய ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொடி நல்லா பிளாக் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியில் இருக்க பொடியை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இரும்பு சட்டியில் இந்த பொடியை வறுத்தனால அந்த சூடு ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பொடியை இந்த மாதிரி ஒரு சலடையை யூஸ் பண்ணி சலிச்சுக்கலாம். சலிச்சா தான் நமக்கு நல்ல நைஸாக பவுட்ரு கிடைக்கும். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் இந்த பொடி எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த ட்ரையான பொடியை நம்ம அப்படியே தலையில் தேய்க்க முடியாது. அதனால் இது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த பவுட்ரை ஒரு கப்பில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். திரும்பவும் அது மேலே 2 ஸ்பூன் இந்த பவுட்ரை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு மை மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம கிரே ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கிரே ஹேர் இருக்க இடத்துல கையில் கொஞ்சமாக இந்த மையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தடவிக்கலாம். நமக்கு ஹேர் ஓரளவுக்கு பிளாக் ஆகிடும். ஆனால் இதில் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தான் கிடைக்கும். மறுநாள் ஷாம்பு வாஷ் பண்ணால் அந்த பிளாக் கலர்லாம் போயிடும். இதில் எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாதனால நம்ம தலைமுடிக்கு இதனால் எந்த பாதிப்பும் வராது. இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கனால அது நல்ல முடிக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். இதை நீங்களும் ஒருத்தரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.